கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. இந்த நாளிலே உங்களோட கூட ஒரு சுருக்கமான ஒரு பதிவை மாத்திரம், செய்தியை மாத்திரம் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பாக நான் இதற்கு முன்னமே உங்களிடத்துல சொல்லியிருந்தபடியே நம்முடைய சேனல்ல பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியில சரியாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற ஒரு இலக்கை எட்டி இருக்கிறோம். 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே 2014-15 வருடங்களிலேயே ஒரு சில செய்திகளை நான் கொடுத்தது உண்டு. எங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சபையில மாலையில அங்கு ஆராதனைகள் ஞாயிறு மாலையில நடப்பதுண்டு. அப்பொழுது ஒரு சில வாரங்கள்ல செய்திகள் கொடுத்ததுண்டு. அதுல ஒரு செய்தியை முதலாக 2015ல இந்த சேனல்ல நான் பதிவு செய்திருந்தேன். அதற்கு பின்பாக 2018 இந்த பைபிள் ஸ்டடி சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து 2020-21 இந்த கொரோனா காரணமாக ஒரு பிரேக் இருந்தது. அதற்கு பின்பு தொடர்ந்து இப்பொழுது வரைக்கும் வேத பாட வகுப்புகள், இன்னும் பைபிள் பேர்ல்ஸ், இன்னும் வெவ்வேறு மெசேஜ், இவைகள் எல்லாம் தொடர்ந்து நாம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா மற்ற ஒரு சில என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான இன்னும் கமர்ஷியலான யூடியூப் சேனல்ஸை விட இதனுடைய ஒரு வளர்ச்சி என்பது குறைவே. இன்னும் எடுத்துக்கொண்டால் ஒரு சில கிறிஸ்தவ சேனல்ஸ், அதாவது இசை சொல்லிக் கொடுக்கக்கூடியது அல்லது பாடல்களை ஒளிபரப்புவது, இன்னும் பல்வேறு செய்திகளை தொகுத்து வழங்குவது, இந்த சேனல்ஸை கம்பேர் பண்ணாலும் நம்மளுடைய வளர்ச்சி வளர்ச்சியினுடைய அந்த ரேட் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. ஏன் என்று சொன்னால் நம்முடைய சேனலுடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா அதிக நேரம் பொறுமையாக கேட்க வேண்டும் மெசேஜஸ். அந்த பொறுமை எல்லாருக்கும் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் ஒருவர், அவரும் ப்ரொஃபஷனலாக வேலை செய்து கொண்டே அவரும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவரும் இது போல ஒரு சேனல் வைத்திருக்கிறார். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நான் பார்க்கும் பொழுது அந்த சேனலுடைய மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு 140-150 வருது. இப்ப ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த சேனலை நான் செக் பண்ணும் பொழுது, அவர் ரெகுலராக எனக்கு அவருடைய மெசேஜ்களை அனுப்புவதற்கு அந்த சேனலை நான் செக் பண்ணும் பொழுது அதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா 850-860 இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு குறைந்த ஒரு காலத்துக்குள்ளாக, அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளாக எப்படி இந்த கவுண்ட் ஒரு 700 கிட்ட கூட வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய சேனல்ல பதிவிடுகிற அநேக வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸாக இருக்குது. அதாவது குறும் வீடியோ, அதாவது 1 நிமிடத்திற்கு உட்பட்ட வீடியோஸ். அதாவது அவர் மெசேஜ் பேசுவாரு, ஆனா அந்த மெசேஜ்ல இருந்து 1 மினிட்டுக்குள்ள அதை ஷ்ரிங்க் பண்ணி கட் பண்ணி அதை மாத்திரம் ஷார்ட்ஸாக, அநேக வீடியோ ஷார்ட்ஸாக போடுவதன் மூலமாக அநேகர் இந்த ஷார்ட்ஸ் மெசேஜை விரும்பி பார்க்கறாங்க. ஏன்னா அது நேரம் எடுக்காது. 1 நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் அதை பார்த்து முடித்து விடலாம். அப்ப அது போன்ற ஒரு செய்திகளை தொகுத்தளிக்கும் பொழுது அது ரீச் அதிகமாக இருக்கும், அநேகருக்கு அது பரவும். ஏன்னா நிறைய பேர் அதை 1 நிமிஷம் தானே சொல்லி பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய ஒரு சேனல் அப்படிப்பட்டதல்ல. ஒருவேளை நீங்க ஒரு சேனலை ஆரம்பித்து நீங்க சீக்கிரமாக வளரணும் என்றால் இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு டிப்பாக இருக்கும். அதாவது ஷார்ட்ஸ் நீங்க நிறைய போட்டீங்கன்னா ரீச்சபிலிட்டி அதிகமாக வரும். இன்னும் கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டீங்கன்னா ரீச்சபிலிட்டி அதிகமாக வரும். இன்னும் சமையல் குறிப்புகள் போட்டீங்கன்னா அதிகமாக வரும். இது என்னுடைய பிராக்டிக்கலாக எனக்கு தெரிந்த ஒரு சில காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் அதற்காக நம்ம நம்ம கண்டென்ட் அப்படி மாத்துவோம்னா நிச்சயமாக கிடையாது. என்றால்
நான் இதற்கு முன்பாக சொன்னதை போல இப்போ எப்பொழுதும் ஒன்றைதான் நாம் பின்பற்றுவோம், என்னவென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு, அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் நிறைய பேருக்கு இது போய் சேர்கிறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இப்ப இவங்க இதை வித்தியாசமாக பண்றாங்க, இதன் மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வராங்க, இன்னும் நிறைய மற்ற சேனல்ஸ்ல இருந்தெல்லாம் எடுத்து காப்பி பண்ணி பாடல்களை அவங்களுடைய சேனல்ல போடுறாங்க, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்படியெல்லாம் எதுவும் செய்ய போறதில்ல. ஏனென்றால் நமக்கு கொடுத்த அழைப்பு வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை மிகவும் ஆழமாக, இன்னும் ரொம்ப விரிவாக பேச வேண்டும். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விவரித்து பேசினான் பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. விவரித்து பேச வேண்டும். இப்போ ஒரு நிமிஷம் வீடியோஸ் பார்க்கறதுனால என்னன்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சில புதியதான ஒரு சில சிந்தனைகள் கிடைக்குமே தவிர அதிலிருந்து ஆழமான புரிந்து கொள்ளுதல் இருக்காது. ஒருவேளை நீங்க சபையில யோசிச்சு பாருங்க, சர்ச்சில் எல்லாற்றையும் விட எதற்கு அதிக நேரம்? பிரசங்கத்துக்கு தான். மற்ற எல்லா பகுதிகளுமே பாத்தீங்கன்னா 1 நிமிடம், அதிகம் போனா ஒரு பாடல்கள்னா ஒரு 5 நிமிடங்கள் பெரிய பாடல் தான். ஆனா பிரசங்கத்துக்கு 1/2 மணி நேரம் ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா ஆழமாக வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக ஆவியானவர் நமக்கு போதிப்பார் என்பதனாலதான். அப்ப மற்ற காரியங்களை நான் குறை சொல்ல மாட்டேன், நிச்சயமாகவே அது பிரயோஜனம் உள்ளதுதான். ஆனால் அதை விட நாம் எவ்வளவு நேரம் வேதத்தோடு கூட நேரம் செலவு செய்கிறோம் என்பது முக்கியம். ஆகவே சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நம்முடைய ஸ்டைலையோ நம்முடைய அழைப்பையோ நாம் மாற்றப் போவதில்லை. நாம் இதைத்தான் தொடர்ந்து செய்ய போகிறோம். ஏனென்றால் சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம், ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நமக்கு முக்கியம் இல்லை. என்றால் இதிலிருந்து நம்ம வேறு எந்த ஒரு ஆதாயமும் தேட போவதில்லை, எடுக்க போவதில்லை. தொடர்ந்து இது கர்த்தருக்கு மகிமையாகவே இருக்கும், கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையான பலியாகவே இருக்கும். இன்னும் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்குவாராக, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் நிலைத்திருக்க கடவன். அவருக்கு கர்த்தர் எப்படி பகிர்ந்து கொடுத்தாரோ அந்த அளவின்படியே எண்ண வேண்டும். அப்ப நாமும் கூட நமக்கு கர்த்தர் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பலனை வந்துட்டு அவர் கொடுப்பார், பலன்கள் அவரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம இதற்கு வந்துட்டு எந்த ஒரு விசேஷ யுக்திகளையோ எந்த ஒரு திட்டங்களையோ மாம்சத்திலிருந்து எந்த ஒரு ஐடியாலஜிஸையோ அதுக்குள்ள ஃபிட் பண்ண தேவையில்லை. அது உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல். அவர்களுடைய சிந்தனைகள், யோசனைகள், யுக்திகள் இதை பயன்படுத்தி அவர்கள் பெரிய அளவுல செயல்படுத்துறாங்க. நமக்கு அளவு பெரியதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக சிறிய அளவாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். இதுவே என்னுடைய ஒரு கொள்கை. சரி, அப்ப ஸ்லோ குரோத்தா இருந்தாலும் இது ஸ்டெடி குரோத். ஏன்னா எப்பயுமே இது வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதனுடைய ரேட் கம்மியாக இருக்கலாம், இன்க்ரீஸ் கம்மியாக இருக்கலாம், ஆனா நிச்சயமாக மாதத்திற்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும், 5லிருந்து 10, சில நேரங்கள்ல 15 சப்ஸ்கிரைபர்ஸ், அதிகம் போனா 20 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வராங்க. அது நமக்கு போதுமானது. கர்த்தர் யாராருக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் அதை கொண்டு போய் சேர்ப்பார். அவர்கள் இதன் மூலமாக தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிரயோஜனம் அடைவார்கள். தொடர்ந்து இந்த ஒரு செய்திகள் மற்றும் பிரயோஜனமான வேத பாட வகுப்புகள் இன்னும் முடிவு காலங்களை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்ததான செய்திகளை கர்த்தர் அதிகமாக ஆழமாக இந்த ஒரு சேனல் வழியாக பேச வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாக உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேல் உங்களுக்கு கிருபை கொடுத்து உங்களை இன்னும் உயர்த்துவாராக. உங்கள் யாவருக்காகவும் என்னுடைய ஜெபங்களை நான் உங்களை தாங்கிக் கொள்கிறேன், உங்களுக்காக நினைவு கூறுகிறேன். இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் பலப்பட இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக சேலஞ்சஸ் வழியாக நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதற்காக எனக்கு ஜெபிக்குமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பொழுதும் உயிர்த்தெழுதலின் ஒரு செய்தி. இதற்காக நான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணல. இன்னும் ஆவியானவர் எனக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கவில்லை. ஆகவே ஒரு சின்ன சிந்தனையை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் வைத்துவிட்டு கடந்து போகிறேன். கடந்த ஆண்டு நாம் ஒரு செய்தி கொடுத்திருந்தோம்.
என்ன செய்தி என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை பற்றி நாம் பேசியிருப்போம். அதனுடைய ஒரு கிரக்ஸ் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், அதாவது அதனுடைய மைய கருத்து, உயிர்த்தெழுதலே கிறிஸ்தவத்தின் மைய புள்ளி. அதாவது அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையான ஆதாரம் உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே, the resurrection of Jesus Christ is the cornerstone of Christian faith. அதாவது மூளைக்கு தலைக்கல் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல். 118 சங்கீதம் 22 வசனத்துல இருக்கு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. சரி, அப்ப வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் யார் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து. வேத பரகர் பரிசேயர் அந்த நேரத்தில் இருந்த மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்து அவர் மேசியா அல்ல என்று சொல்லி அவரை ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி அவரை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனா அவர்தான் மேசியா. அதான் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளிட்டாங்க அவரை. அப்படி தள்ளினதுனாலதான் அந்த மூளைக்கல் தலைக்கல் ஆயிற்று. The cornerstone became the headstone. He is the cornerstone. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த ஒரே கல்லுல தான் கிறிஸ்தவம் முழுமையுமே நிற்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னா there is absolutely no hope. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதுதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வருதா, உங்கள் விசுவாசமும் வருதா, இன்னும் சொல்ல போனா எல்லாமே வேஸ்ட். நம்ம ஆராதிக்கிறது வேஸ்ட், ஆலயத்துக்கு போறது வேஸ்ட், நம்ம பிரசங்கம் கேட்கறது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆனா எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார். அவர் நம் மூலமாக கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களிடத்தில் விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். சரி, அப்ப அவரே நமக்கு அந்த வாஞ்சியை கொடுத்து, உணர்வை கொடுத்து, நமக்குள்ளாக ஆவியை எழும்ப செய்து அவருடைய சித்தத்தை விருப்பத்தை நம் மூலமாக நிறைவேற்றி முடிக்கிறார். அதான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் முன்பதாக என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாரும், உங்களுடைய சித்தம் என்ன என்று வெளிப்படுத்தும், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் ஜெபிச்சுட்டு இருந்தது. ஆனா இது வெளிப்பட்டது என்ன எப்படி ஜெபிச்சேன்னா, ஆண்டவரே நீரே உமது சித்தத்தை என் மூலமாக நீர் நிறைவேற்றும். அப்ப நம்ம ஒரு கருவி. அப்ப நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய ஒரு ஞானம், நம்மளுடைய ஒரு யுக்தி, இவைகளை பயன்படுத்துவதை விட கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது அவர் நடத்துவார். காலம் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அப்ப இந்த காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன். சரி, அடுத்ததாக இது போன வருஷம் நம்ம பார்த்தது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 காரியத்தை நம்ம வைத்தோம் என்றால், விசுவாசம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலே விசுவாசம். அப்ப விசுவாசத்திற்கு என்ன ஒரு அர்த்தம்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அழகாய் சொல்லியிருக்கும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் சொல்லி. அப்ப இந்த 2 விஷயமே நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த காரியங்களை நாம் நம்புறோம். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுது நம்ம அங்க நின்று பார்க்கல, உயிர் தெழுந்த பொழுது நம்ம அங்க இல்ல பர்சனலா, ஆனா சீஷர்கள் இருந்தார்கள். அடுத்தது, உலகத்தை தேவன் உருவாக்கின பொழுது நாம் பார்க்கல, ஆனா வேதத்துல நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். அப்ப வேதம் ஒரு சாட்சி கொடுக்கிறது இந்த காரியங்கள் நடந்தது என்று சொல்லி, அதை நாம் முற்றிலும் சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கல. ஒருவன் தான் காண்கிறதை விசுவாசிக்க வேண்டியது என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. நாம் காணாததை நம்பினோம் ஆக்கில் அது வருவதற்கு பொறுமையாக காத்திருக்கும். இப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்க்கல, ஆனா வேதத்துல அது எழுதியிருக்க, அதை உறுதியாக அதை பற்றுறுதி கொள்கிறோம். அதில் பற்றுறுதி கொள்ளுதல் தான் விசுவாசம். பற்றுறுதினா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாறாது, அசையாதாக அதை பிடித்துக் கொள்வது. நம்பப்படுதல் உறுதி. நம்ம பார்க்கல, ஆனா அதை நிச்சயம்னு சொல்லி நம்மளுக்குள்ளாக ஆணித்தரமாக அதை கருதுகிறோம். அதுதான் விசுவாசம் டெஃபினிஷன்.
இப்ப இதே விஷயம் உயிர்த்தெழுதலுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதுதான் நம்முடைய ஜீவனாக மாறுகிறது, ஆவிக்குரிய ஜீவனாக. அது இயேசு கிறிஸ்துவின் மேசியா என்று சொல்லி நம்மை அறிக்கையிட செய்கிறது உள்ளத்தின் ஆழத்துல. அப்ப இயேசுவை ரட்சகர் என்று சொல்லி, அவரே தலைக்கல் என்று சொல்லி, அவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, அவரே கிறிஸ்து என்று சொல்லி, இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி, அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப இதைதான் யோவான் சொல்றாரு 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, யோவான் சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வேதமே எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் யோவான்ல எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ்? டு அப்டைன் டு அட்டைன் த எட்டர்னல் லைஃப். அதை பெறும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த காரியங்கள் விசுவாசமாக இருக்கிறது. நம்பிக்கை, இப்ப விசுவாசம்னு ஒண்ணு சொன்னோம், நம்பிக்கைன்னு ஒண்ணு சொன்னேன். அதங்க நம்பிக்கை என்று சொன்னால் இனி வரப்போகிற காரியம். இப்ப விசுவாசத்துல நிலைத்திருக்கிறோம். அப்படி நிலைத்திருந்து நம்முடைய ஜீவியத்தை நடத்தும் பொழுது நாம் ரட்சிப்பு அடைவோம் என்பது நம்பிக்கை, இனி வரப்போற காரியம். அப்ப மரித்தோமானால் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவோம், உயிர்த்தெழும் பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம், நம்பிக்கை. ஒருவேளை கர்த்தர் வரும் பொழுது நாம் மரிக்காமல் இங்கே இருந்தோம் என்றால் மறுரூபம் அடைவோம். அதான் சொல்றாரு பாருங்க, தீத்து 2ஆம் அதிகாரத்துல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்பி இருக்கிற நம்பிக்கை. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நம்முடைய ரட்சகரும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இது வேத வாக்கியங்கள். இந்த விசுவாசம் நமக்கு போதிக்கிறது, இந்த விசுவாசம் நமக்கு நம்பிக்கை கொடுக்குது. விசுவாசித்திருக்கிறோம், நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம். என்னன்னா, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொன்ன பொழுது நமக்காக முடிச்சிட்டார். அடுத்தது அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, அவருடைய உயிர்த்தெழுதல் நாம் நீதிமான்களாக்குவதற்காக. இங்க இருக்கு ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நீங்க பாருங்க, என்ன இருக்கும்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்தார். ஒன் டைம் டெத், ஒரே வாட்டின்னா இனி வரப்போகிற எல்லாவற்றுக்காகவும் சேர்த்து ஒரே தடவை மரித்து முடிச்சிட்டார். முடிந்ததுன்னு சொன்ன பொழுது முழுவதுமாக அந்த ஒரு தியாகத்தை, தியாக பலியாக, கிருபாதார பலியாக, சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அப்படின்னா கிறிஸ்து என்பதே அந்த சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததின்னு ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம சேனல்ல இருக்கு, ரொம்ப அருமையான பைபிள் ஸ்டடி, நீங்க கேட்டு பார்த்துருக்கு. அப்ப அந்த ஒரு கிறிஸ்துங்கிற அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி, இந்த காட்லி சீடு, அந்த சந்ததி வரும் என்று சொல்லி அவர் இந்த சிலுவையில மறிக்கும் பொழுது, குற்ற நிவாரண பலியா தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நினைச்சு இதெல்லாம் பொறுத்திருக்காராம், சாட்டிஸ்ஃபை. அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை பார்த்து இந்த பாடுகளை அவர் நோக்கலையாம். நாமும் அதை போலவே பாடுகளை அனுபவிக்க அழைக்கப்பட்டோம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அப்ப அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வருஷம் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து முடிச்சிட்டாரு. ஆனா அவர் உயிர் தெழுந்தாக வேண்டும். ஏன்னா உயிர் தெழுந்தாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக அவரை விசுவாசிக்க முடியும். அவர் மரித்த நிலைமையிலே இருந்தாருன்னா அவரை ரட்சகரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எல்லாருமே பிறக்கிறாங்க, எல்லாருமே மறிக்கிறாங்க. அவரோட கூட 2 கள்ளர்களும் மறிச்சாங்களே, அவங்க உயிர் தெழுந்தாங்களா? இல்ல. அவர் உயிர் தெழுந்ததுதான் சாட்சி. இதைத்தான் பவுல் சொல்றாரு ரோமர் 1ஆம் அதிகாரத்துல, என் பிரசங்கத்தின்படியே தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், இயேசு தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும்,
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, தாவீதின் சிந்தல பிறந்தாருங்க. ரெண்டாவது, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். வேற யாருக்குமே இல்லாத எவிடன்ஸ். தாவீதின் சந்தையில எவ்வளவு பேர் பிறந்தாங்க, ஆனா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுதான் அடையாளம் தேவனுடைய குமாரன் என்பதற்கு. அப்ப மரித்தது நம்முடைய பாவங்களுக்கு என்று மரித்தார். ஆனா உயிரோட எழுந்ததுதான் சாட்சி. என்னன்னா, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்பதற்கான சாட்சி. அந்த சாட்சி தான் நம்மளை என்ன ஆக்குது, அதுதான் நம்மளை என்ன உறுதியா விசுவாசிக்க வைக்குதுன்னா, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு விசுவாசிக்க வைக்குது. அதாவது அவர் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நீங்க அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அதாவது ரோமர் 5:1 பாத்தீங்கன்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இதோ நாம் பாவிகள் தான் அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருக்கணும். உண்மை என்னன்னு, நம்ம பாவிகளா பிறந்தது உண்மைதான், இன்னும் பாவ சுபம் நம்மள இருக்கிறது உண்மைதான். ஆனா நீதிமான் என்கிற ஒரு தகுதி, இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரைச்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. we inherited that. பாவ சுபாவம் சில நேரங்களில் நம்மளை மேற்கொண்டாலும் நீதிமான்களாகவே இருக்கிறோம். அப்ப ஆலயத்திற்கு நீங்க போய் உட்காரும் பொழுது நீங்க சொல்ற காரியம், நாம் பாவின்னு சொல்றோம். இயற்கையான விஷயம் தான் அது. எல்லாருமே பாவிகள் தான். தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னா, ஆதாம் மூலமாக பாவ வித்துல தான் எல்லாருமே பிறந்தார்கள். எல்லாருமே பாவிகள் தான். அதை நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் வெரி நேச்சுரல். எல்லாருக்குள்ளயுமே அந்த சுபாவங்கள் இருக்கிறது, பாவ சுபாவங்கள். ஆனால் நீதிமான்கள் என்ற தகுதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் ஆலயத்துல போய் உட்காரும் பொழுது நான் பாவின்னு சொல்ல மாட்டேன், என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. பாவ சுபாவம் என்னில் இருந்தாலும் உம்மாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீதிமான் ஆக்கியதற்காக ஸ்தோத்திரம். இப்ப பாவ அறிக்கை செய்யும் பொழுது கூட, மற்றவர்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நான் தான் சொல்லுவேன், பாவ சுபாவம் இருந்தாலும் சொல்லும். அதாவது நரகத்துல அழிந்து போது நியாயமா இருந்தாலும் சொல்லும். ஆனால் என்னை இது உம்மோடு கூட இருப்பதற்காக சிருஷ்டித்திருக்கிறீர், உம்மோடு கூட இருப்பதற்காக உண்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர், உம்மோடு கூட இருப்பதற்காக நீர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர், பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை ரட்சித்திருக்கிறேன். அதற்காக உண்மை நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த தகுதியும் எனக்கு இல்லை, ஆனால் உங்களுடைய அனாதி அன்பின்படியே அனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆகையால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுன்னு சொல்லி கேட்பான். எரேமியாவில் இருக்கும். எரேமியா 31:3 நினைக்கிறேன், இல்ல 33 கூட இன்னொரு வருஷம். ஸோ நீங்க என்னை நேசிச்சீங்களே, உலக தோற்றத்திற்கு முன்பாக என்னிடத்துல அன்பு கூறுங்களே, என்னுடைய குறைகளை, என்னுடைய மீறுதல்களை பாராதவாறு என்னில் அன்பு கூறுங்க, இன்றைக்கும் அதே வண்ணமாக அன்பாகவே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கும். சரி, அப்ப ரோமர் 4 கடைசி அதிகாரம், அவர் நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா தேவன் நமக்கு எதிரி கிடையாதுங்க, தேவன் நமக்கு நண்பர். நண்பர்னு சொல்றதை விட தேவன் நமக்கு அப்பா. அப்பா பிதாவை அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆகும். அப்ப பிள்ளையாக இருக்கிறோம், சமாதானம் பெற்று இருக்கிறோம். அவர் நமக்கு எதிரியாக இருக்கிறா நம்ம வாழவே முடியாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு எந்த விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவே முடியாது. ஆனா நாம் அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார், நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய எல்லா சுதந்திரத்திலும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். இப்ப இது எல்லாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலம். அதுதான் let us rest in the finished works of Jesus அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காம அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது நாம் அவருடைய எல்லா காரியங்களையும் சுதந்திரத்துக் கொள்கிறோம். அதான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா என்னிடத்துல
என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சாந்தவும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஹெவி லிஃப்டிங், கஷ்டமான வேலையை அவர் செய்து முடித்தார். நம்மளால அது செய்ய முடியாது. ரட்சிப்பின் பணியெல்லாம் நம்மளால நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியாது. வேற ஒருத்தரையும் ரட்சிக்கவே முடியாது. நம்ம சிலுவையில மரித்தா என்ன சொல்லுவாருங்க, அதை அவர் தான் செய்ய முடியும். இந்த கஷ்டமான பணியை அவர் செஞ்சுட்டாரு. நம்மளுக்கு எளிதான பணி அதை விசுவாசிப்பது. விசுவாசித்து அவருடைய நாமத்தில் போகும்போது ரட்சிப்பாரு. அப்ப இதுதான் இந்த ஒரு சிந்தனை முதலாவதாக உங்க இடத்துல வைக்கிறேன். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால். அவர் உயிரோட எழுந்துட்டாருன்னா நம்ம பாவத்தை முடிச்சிட்டார் அப்படின்னு அதற்கான பலியை, அதற்கான ஒரு தியாகத்தை, அதற்கான ஒரு சாக்ரிஃபைஸ், ஈடு பலி அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சம்னா ஒருத்தரை கடத்திட்டு போய் வச்சிருக்கப்போ அவருக்கு மீட்கத்தக்கதாக ஒரு பணயம், அந்த பணைய தொகை அதை கொடுத்து மீட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்கும் பொருள் நம்மளே ஒரு பாடம் நம்ம ஸ்டடியில இருக்கு ரான்சம்ல. அப்ப அதை கொடுத்து மீட்டு வரோம் இல்லையா? அப்ப அவரையே ஒப்பு கொடுத்தார் நம்மை மீட்பதற்காக. இப்ப மீட்டிருக்கிறார். ஒரு உயிரோட எழுந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த டிரான்சாக்சன் முடிஞ்சிருச்சு. ஈடு செலுத்தி தீர்த்து விட்டார். அப்ப அவரோட உயிர்த்தெழுதல என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரட்சிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம நீதிமான்கள்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பல முறை பல விதங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பைபிள் ஸ்டடீஸ்ல. சரி, போகட்டும். அடுத்து இரண்டாவதாக நான் உங்களுடனே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிப்பது, சாட்சிகளாயிருங்கள். எதற்கு சாட்சியாகிறார்கள்? சரி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார். என்னன்னா, யூதாஸ் தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவன் இழந்து போய்விட்டான். ஆனால் அந்த இடத்தில் இன்னொருவர் வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சியாக அவனுடைய இடத்தில் இன்னொரு நபர் ஏற்படுத்தப்பட வேண்டும் சொல்றாரு. அப்பதான் மத்தியா அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க சீட்டு போட்டு. சரி, அப்ப எதை குறித்து சாட்சி என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்துதான் அப்போஸ்தலர் முழுவதிலும் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை யெகோவா சாட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் பிதாவாகிய தேவன் தான் யெகோவா, இயேசு கிறிஸ்து ஒரு தூதன், மிகாவேல் தூதன் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தவறான ஒரு போதனை. ட்ரினிட்டி இஸ் தி ட்ரூத். பல விதங்கள்ல வேதத்துல இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நம்முடைய பைபிள் ஸ்டடியிலே ட்ரினிட்டி 1, 2, 3 பாட்டு இருக்கு. அதை கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சு. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தை, அவரே சிருஷ்டிகர். அவர் மனிதனாக வந்த பொழுது பிதாவுக்கு அடங்கி நடக்கத்தக்கதாக குமாரனாக, பிதாவை விட பல படிகள் கீழே இறங்கினவராக, தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசுனா தேவதூதரோட விட சின்னவராக, மனிதரோடு மனிதராக அவர் இறங்கி வந்தார். அதே நேரத்தில் அவருக்குள்ளாக தெய்வத்தன்மையும் இருந்தது. தேவகுமாரன், மனுஷகுமாரன் என்று 2 பேர்களால் வைக்கப்பட்டார். அப்ப யாருக்கு சாட்சி கொடுக்கணும்னா இயேசுவுக்கு சாட்சியாக. யோவான் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான்னா அந்த ஒளி உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் எவனும் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவே அந்த ஒளி. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியா வந்ததுதான் யோவான். இயேசு யோவானை குறித்து சொல்லும் பொழுது, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் சில காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். இப்ப சாட்சி கொடுத்தார் யோவான் ஸ்நானகன், அவர் டைம் வர வரைக்கும். அப்புறம் இயேசு கேட்க கொடுத்தார். ஆனா இயேசுவுக்கு பின்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சீஷர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அப்ப எதை குறித்து சாட்சி கொடுத்தாங்க? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. இன்னும் பேதுரு அவருடைய பிரசங்கத்துல பேசும்பொழுது அப்போஸ்தலர் 2, அப்போஸ்தலர் 3 பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அந்த இயேசுவை நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், இன்னொரு இடத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்.
இப்ப நீங்க கொட்டீங்க, அவர் மரித்தார், தேவன் அவர் உயிரோடு எழுதினார், இதுக்கு நாங்க விட்னஸ், நாங்க சாட்சி, நீங்க எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறார். அவர் அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு, ஐ விட்னஸ். அப்ப அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியல. இவங்க மேலையும் கோபம் தான் வந்தது, இவங்க மேலையும் கொலவெறி வந்தது. ஏன்னா அவர்களுக்கு அந்த புத்தி இருந்தது. இயேசுவே சொன்னார் யோவானியத்துல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள், அவன் மனுஷ கொலைபாதகன்னு சொன்னார். சரி, ரைட். அப்ப அப்போஸ்தலர் முழுவதும் எதற்கு சாட்சி கொடுத்தாங்கன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. இன்னும் பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமானவன்னா அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. பழைய ஏற்பாடு அவருக்கு நல்லா கரைச்சு குடிச்சதுனால பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு எல்லா இடத்துலயும், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் அவருடைய போதனையோட தீம். அவருடைய எல்லா நிருபங்களையும் பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லாம இருக்கிறவங்க. இயேசு எவ்வாறு நடந்துகிறார் என்று சொல்லி சொல்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன நடந்திருக்கிறது, ஒவ்வொரு அதிகாரத்தையும் சொல்லியிருக்கார், பேச நேரம் இல்லை. அப்ப பவுல் எழுதின காரியங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. இயேசுவே சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்போம் அவைகளை. யோவான் 5:39. அப்ப எதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் சொல்லி, இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருவார் என்று சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும். அப்ப அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்காகவே நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப ஜீவ சாட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம எதற்காக சாட்சிகளாக இருக்கிறோம்? இந்த நேரத்துல யோசிப்போம். இப்ப நம்மை காண்கிறவர்கள் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மகிமை பார்த்து, இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை போல நடப்பவர்கள், இவங்க எந்த உணவு துன்புக்கு போக மாட்டாங்க, கிறிஸ்துவை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள், கிறிஸ்துவை போல அன்பு செலுத்துகிறார்கள். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு மகிமை. தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறபடி ஜீவிக்கிறோமா, அல்லது எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறதே? இப்பொழுது நம்ம பிரபல காரியங்களை நம்ம எல்லா செய்திகள்ல மற்றதெல்லாம் பார்க்கிறபடி நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா, இல்லை நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டுள்ளோம்? நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்ப நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், முதலாவதாக விசுவாசம். இந்த காரியத்தை நம்ம நேரடியாக பார்க்கல, ஆனால் வேதத்தை குறித்து வேதம் அதற்கு சாட்சி கொடுக்கிறது நாம் விசுவாசிக்கிறோம். அடுத்து நம்பிக்கை. அங்க விசுவாசித்து இருக்கிறதுனால, நாம் விசுவாசித்து கொண்டு இருக்கிறதுனால, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுனால நம்ம தேவ நம்பிக்கை, தேவ மகிமை அடைவோம் என்று மேன்மை பாராட்டுகிறோம், நம்புகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் உயிர்த்தெழுவோம், அதையும் சாட்சி கொடுக்கலாம் பாருங்க. நாமும் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவோம், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், நாங்களும் உயிர்த்தெழுவோம். எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க. ஆனா எப்போ உயிர்த்தெழுவாங்க? 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாகவா பின்பாகவா? இதெல்லாம் குறித்து பேசியிருக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறார். அப்ப 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு நடப்பது முதலாம் உயிர்த்தெழுதல், 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு நடப்பது இரண்டாம் உயிர்த்தெழுதல். அது நியாய தீர்ப்புக்கு நேராக போகக்கூடிய உயிர்த்தெழுதல். சரி, அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 வசனங்கள் கடைசியாக அதை சொல்றாங்க. அப்ப விசுவாசம் ஒன்று, நம்பிக்கை, எதிர்வரக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் அதை உறுதியாக ஆணித்தரமாக பற்றிக் கொள்வது நம்பிக்கை. இப்ப இந்த 2 விஷயம், இது நடந்த காரியங்களை விசுவாசிக்கிறோம், நடக்க போகுதுன்னு நம்புறோம். ஆனா இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இது 2ஐயும் பற்றி கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மிடத்துல அன்பு இருக்கணும், நேசிக்கணும், இயேசுவை நேசிக்கணும், இயேசு நேசித்தது போல பிறரை நேசிக்கணும். அதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 நிலைத்திருக்கிறது. இவர்களில் அன்பே பெரியது. அன்பு என்னென்ன பண்ணாதுன்னு 1 கொரிந்தியர் 13 இருக்கு, அதுவும் பேசினா இன்னொரு டைம் ஆகும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, அன்பை குறித்து நான் சொல்றேன். அன்பு இருமாப்பா இராது, அன்பு தற்பொழிவை நாடாது, சுய பெருமையை நாடாது, நான் என்ற காரியத்தை நாடாது. அப்ப அன்புங்கிறது
தனக்கான பெருமையை தேடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று எழுதியிருக்கிறது 1 இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. போனா லேட் ஆகும். தனியா ஒரு ஸ்டடி அதற்காக கொடுக்கும். சரி, அப்ப அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். 2வது சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பது சர்வ நிச்சயம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு உண்மையாக அவரை பின்பற்றுவதும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பது நிச்சயம். அப்ப ரோமர் 4 கடைசி. 3வது நாம் எதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும்? நாம் எதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்பதை பற்றி, அவரை விசுவாசிகள் யாவரும், அவரை பின்பற்றல் யாவரும் அவர்களும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட மகிமையில் இருப்பார்கள் என்பதை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். சரி, கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 2 வசனங்கள் என்னன்னா, இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை, பாடுகளை தியானிக்கிற நாள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்லுதுன்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாரே, ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக, சதா காலங்களிலும் உண்டாவதாக. முதலாவதாக அவருடைய பாடுகளை குறித்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டார். அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுனது மாத்திரமல்ல, என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக இந்த உலகத்துல தான் வரப்போறவர்கள் அவரே மாற்றியிருக்கார். அவருடைய அனாதி தீர்மானம் பாருங்க, அவருடைய அனாதி சுத்தம், அவருடைய அனாதி தெரிந்து கொள்ளுதல். நம்ம செஞ்சதுங்கிறது ஒண்ணும். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் அதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தார், ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, வழிநடத்தி, பாதுகாத்து, பராமரித்து நிறைவாக உங்களை நடத்துவார்கள். இந்த செய்தியும் கேட்ட யாவருக்கும் உயிர்த்தெழுந்த, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகுவதாக.